நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி, கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும். காலை வணக்கம். அன்பு நண்பர்களே, அருமை பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, இசை எஃப்எம் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். கதையும் கவிதையும் கவியும் என்பது பற்றி சற்று நாம் காண்போமா? கவிதை என்பது என்ன? அது ஒரு அக வெளிப்பாடு, வெளிக்கொண்டு வரக்கூடியது. இயல்பான சொற்றொடரை மேம்படுத்துவது, கருத்தை, பார்வையை மிகச் சிறந்த வடிவில் வெளிப்படுத்துதல். மாசற்ற கண் கொண்டு வியந்து நோக்கினால் கவிதை அருமையாக வரும். கேள்வி எழுப்புதல் மட்டுமே கவிஞரது உணர்வாக இருத்தல் வேண்டும். விடை பிறர் கூறட்டும் என்பது போல் தங்களுடைய செயல்பாடு அமைதல் வேண்டும். ஊமைப்படுத்துதல், உருவகப்படுத்துதல், விரித்து எழுத்துதல், ஆழ்ந்து சிந்தித்தல், இலக்கணம் புகுத்துதல், புலமையை வெளிப்படுத்துதல், விழுமியம் கொண்டு அந்த கவிதை அமைதல் வேண்டும். வேர்ட்ஸ்வர்த் என்ற ஆங்கில கவிஞர், poetry is the spontaneous overflow of the powerful feeling என்கிறார். உள்ளத்து எழுவது கவிதை, வெள்ளம் போல் பள்ளத்தை நோக்கி விரைந்து பாய்வது கவிதை. இதுதான் கவிதையினுடைய இலக்கணமாக திகழ வேண்டும். அதாவது சொற்களை நல்ல முறையில் பிறர் ஏற்கும் வண்ணமும் சிந்திக்கும் வண்ணமும் அமைதல் வேண்டும். பலவேறு வகையான கவிதைகள், கவிஞர்கள் வாழ்ந்துள்ளார்கள், வாழ்கிறார்கள். ஆசு கவி, சித்திர கவி, வித்தார கவி போன்ற கவிகள்லாம் உள்ள கவிஞர் பெருமக்கள் கவிதையை இயற்றியுள்ளார்கள். இதில் ஆசு கவி என்பது உடனடியாக ஒரு பொருளை பற்றி கூறி இது பற்றி பாடு என்று கூறினால் பாடுவது, அது ஆசு கவி. மதுர கவி, மதுரமான ரீதியில், அதாவது கேட்கும் வண்ணம் மிக தெளிவாக கூறுவது மதுர கவி. சித்திர கவி, சித்திரம் போல் திரு எழு கூற்று இருக்கை என்பதெல்லாம் பாடுகிறார்களே, அந்த சித்திர வடிவிலேயே அந்த கவிதை அமையும். அந்த சித்திர கவி. அதன் பிறகு வித்தார கவி, விரிவாக எடுத்து கூறுதல். அது புராணம், கலம்பகம் இவ்வாறாக அமைவது. திரு எழு கூற்று இருக்கை என்பது அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர், திருமங்கை ஆழ்வார் போன்ற மகான்கள் பாடியது அடங்கும். இந்த முதல் கூறிய ஆசு கவி, கவி காளமேக புலவர், காரென்று வேர்வடைத்த ககன தூறும் போதே என்று இந்த மோர் விற்கும் ஆட்சியர்கள் பற்றிய ஒரு பாடலை கூறுவார்கள். அவ்வாறு அமையக்கூடியது அந்த ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி ஆகியவை ஆகும். இதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அவர் ஆசிரியராக தனது வாழ்க்கையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து திருவனந்தபுரத்திலே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியுள்ளார். 20 தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பல காலம் ஆசிரியர் பணியில் இருந்து சிறந்த இலக்கிய புலமை வாய்ந்தவர். கவி மணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவருக்கு அஞ்சல் தலையெல்லாம் மத்திய அரசாங்கம் வழங்கி கௌரவித்து உள்ளது. பாரசீக கவி
உமர் கய்யாம் என்பவரது 2 செய்யுள்களை அவர் பாரசீக மொழியில் எழுதியதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்கள். அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட 2 கவிதைகளை இவர் தமிழாக்கம் செய்துள்ளார். உமர் கய்யாம் மிகச்சிறந்த பாரசீக கவிஞர். கணித இயலில், அதாவது நாற்கரம் அந்த புதிரை விடுவித்தவர். இவ்வாறாக பல்வேறு முகங்கள் அவர் ஒரு அறிவியலாளராக திகழ்ந்துள்ளார். A book of verses, underneath the bow, a jug of wine, a loaf of bread, and thou beside me, swinging in the wilderness, oh wilderness, where paradise now என்று ஒரு கவிதை எழுதியுள்ளார். இது பாரசீக மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 1955ஆம் ஆண்டு தமிழில் வெளியான கள்வனின் காதலி, சிவாஜி கணேசன், பானுமதி ஆகியோர் நடித்த படத்தில் இடம்பெறும் வெய்யிற்கேற்ற நிழலுண்டு வீசுந்தென்றல் காற்றுண்டு வெய்யிற்கேற்ற நிழலுண்டு என்ற அந்த பாடலாக இவர் எழுதியுள்ளார். இன்றும் அந்த படமானது மிகவும் ரசிக்கத்தக்க ரீதியிலும் பாடலும் அனைவரும் விரும்பும் வண்ணமே அமைவா உள்ளது. வருடங்கள் 70 நிறைவு பெற்றுள்ளது. இன்று 2025. அந்த திரைப்படம் வெளிவந்த காலம் 1955. இன்றும் கண்டசாலாவும் பானுமதியும் இசையமைத்து அது சிறப்பாக பாடியிருப்பார்கள். அதனை நீங்க வானொலியில் கேட்டால் அற்புதமாக திகழும். இது எதற்காக கூறுகிறேன் என்றால், நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிறு குழந்தைகளுக்கும் பாடல் எழுதியுள்ளார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்று சிறப்பாக பாடல்களை எழுதியுள்ளார். நம்முடைய பாரசீக புலவர் உமர் கய்யாமினுடைய இயற்பெயர் ஜியா அல்தின் அபுல் அல்பாத் ஓமன் பின் இப்ராஹிம் அல் கய்யாம் என்பது அவரது பெயர். கய்யாம் என்பது கூடாரங்கள் அமைப்பவரம், அதனுடைய பெயர். அது பெர்சியன் என்று மொழி, அந்த ஈரானை சேர்ந்தவர்கள், இப்பொழுது ஈரான் என்று கூறக்கூடிய அந்த ஊரை சார்ந்தவர்கள். இவருடைய பாடல்களிலே அடுத்து இன்னொரு பாடல், The moving finger writes and having writ moves on, nor all thy pity nor wit shall lure it back to cancel half a line, nor all thy tears wash out a word of it. இது போர்ட்டர் கந்தன் என்ற பழைய திரைப்படத்திலே எழுதி செல்லும் விதி எழுதி எழுதி செல்லும் அழுதாலும் தொழுதாலும் அதை ஓர் வரி மாற்றாது என்று S.C. கிருஷ்ணன் என்பவருடைய பின்னணி குரலிலே இந்த பாடல் ஒலிபரப்பாகும். அற்புதமான பாட்டு, தத்துவ பாட்டு. வருந்தாதே மனமே ஒருபோதும் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதே என்ற பாடல். இது இந்த வள்ளுவ பெருந்தகை என்னுடைய குரலை எதிரொலிக்கும். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று 380வது குரலில் ஒரு
அற்புதமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விதியை பற்றி கூறியிருப்பார். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஊழ்வினை நம்மை படுத்திவிடும் என்று கூறக்கூடிய அந்த ஒரு பாடல். இப்படி 2 பாடல்களுக்குமே நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிறப்பாக பாடலை இயற்றி என்றும் கேட்பது போல் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். இதனை நீங்கள் வானொலியிலும் கேட்டு மகிழலாம். இதுதான் கவிதை பிறர் கேட்கும் வண்ணமும் கவிஞர்கள் எழுத்து பிறரை வசீகரிக்கும் வண்ணமும் அமையக்கூடிய ஒரு நிலை ஆகும். நன்றி, வணக்கம். இசை உறவுகளின் உன்னதம். இசை உரையா செல்வம். இசை சந்தோஷத்தில் உச்சம். இசையால் இணைவோம் கோவில்பட்டி இசை பண்பலை. இப்போதும் இணைந்திருங்கள்.